மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகள் உண்டு. தொழிலில் சற்று கடுமையாக உழைக்க வேண்டும். சில பேர் நமக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க தன்னிலை தவறுவார்கள். அப்படி தவறுவதால் நமக்கு சில பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் மேஷராசிக்காரர்கள் எதையுமே உறுதியாக எடுத்துக்கொள்ளாமல் எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு தயாரான ஒரு நிலையில் செயல்பட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேணும். குறிப்பாக தனிப்பட்ட உறவு முறைகள்லையும் காதல் போன்ற விஷயங்கள்லையும் எப்போ பிரச்சனை வரும்னே தெரியாது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று முன்னேற்றமான பலன்களை எதிர்பார்க்கலாம். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பற்றி பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத விதமாக சில நன்மைகள் ஏற்படும். நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு எட்டும். சில நேரங்களில் சிறு பிரயாணங்களை கூட நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். தைரியமாக சில முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அப்படி முடிவுகளை எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு ஒரு முறை ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும், முன்னேற்றங்கள் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனம் சற்று குழப்பமடையும். தெளிவாக சிந்திக்க வேண்டியது அவசியம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய, முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்க தனவரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அந்த தனவரவு வந்து சேரும். சில கடுமையான போட்டி பந்தயங்கள் அதுபோல இருக்கிற ஒரு விஷயங்கள்லாம் கூட எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு நல்ல வெற்றிகள் ஏற்படும். மனதுக்கு ஒரு பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய தினம்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு நம்ம பார்த்தோம்னா மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினமாகத்தான் அமையிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் பதட்டமாகவும் அவசரமாகவும் செய்யக்கூடிய சில காரியங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான லாபத்தை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாட்டில் சில நேரங்களில் ஒரு சுயநலமான ஒரு தன்மை தென்படலாம். வேகமான ஒரு முடிவை எடுக்காமல் தாமதிக்கலாம். இந்த மாதிரியான சில பின்னடைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் தெய்வ நம்பிக்கையோடு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செயல்பட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்த்தா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான தினம். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறிது தடைகளும் தாமதங்களும் பின்னடைவுகளும் ஏற்படலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான நல்ல பலன்களை தரக்கூடிய சிறந்த தினமாகத்தான் அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேண்டாதவர்கள், நமக்கு எதிரடையாக செயல்படக்கூடியவர்கள், இவர்களுடைய கைகளும் ஓங்கக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். எந்த ஒரு காரியத்திலும் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு எதிர்ப்புகளோ பின்னடைவுகளோ வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கடுமையான ஒரு உழைப்புக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புடன் பிரச்சனைகளை வெல்ல முடியும்.
பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். மனதுக்கு ஒரு வருத்தத்தை தரக்கூடிய சில நிகழ்வுகள் கூட ஏற்படலாம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கடுமையான உழைப்பும் இலக்கை அடைய வேண்டும் என்ற ஒரு வேகமும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால நல்ல ஒரு முன்னேற்றம். நீங்க ஈடுபட்டு செய்யக்கூடிய இந்த ஸ்டாக் ட்ரேடிங், இந்த ஸ்டாக் மார்க்கெட், இதெல்லாம் சரியான முறையில் நீங்க தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ணி நல்ல லாபத்தை பெறக்கூடிய அளவில் உங்கள் செயல்பாடுகள் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தான் என்ற ஒரு எண்ணத்தினாலே சில நேரங்களில் தவறுகள் இழுத்து விடலாம். கவனமாக செயல்பட வேண்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாடு பயணங்கள் போன்றவற்றை திட்டமிடலாம். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். அதன் மூலம் நல்ல லாபமும் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக அமைகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தெய்வ நம்பிக்கையோடு சற்று நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான லாபத்தை தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம், முன்னேற்றமான நற்பலன்களை தரக்கூடிய தினம். அதிர்ஷ்டம் என்பது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அதனால நமக்கு வரக்கூடிய பின்னடைவுகளை உங்களால் வெற்றி கொள்ள முடியும். இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி கடுமையான முயற்சிக்கு பின்பே வெற்றிகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில தடைகள் உண்டு. நிதானமாக செயல்பட வேண்டும். இறுதியில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக வருவதால் சில தடைகளும் சில தாமதங்களும் பின்னடைவுகளும் வருவது தவிர்க்க முடியாத ஒரு சமாச்சாரம்தான். இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான சூழல் நிலவும். நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில ஏமாற்றங்களும் பின்னடைவுகளும் ஏற்படுவது என்பது ரொம்பவும் இயற்கையாக அமைஞ்சிருக்கு. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்புகள் சற்று பிரகாசமாக உள்ளது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சில நேரங்களில் புதிதாக தொழில் ஆரம்பம் செய்வதற்கும் ஏதுவாக கிரகநிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் உண்டு. கவனமாக செயல்பட வேண்டும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய வகையில் அமைகிறது. நண்பர்களுடைய உதவியும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு போட்டியாகவோ
எதிர்ப்பாகவோ சில பேர் செயல்படுவது என்பது இன்றியமையாததாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்த்தா அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான காலகட்டம். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு இயல்பா அமைஞ்சிருக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஓரளவு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. எடுத்த எந்த ஒரு காரியத்திலும் ஓரளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கை கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினமாகத்தான் அமைகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பின்னடைவுகள் ஏற்படும். சில நேரங்களில் அதிகப்படியான ஒரு வேலை பளுவையும் சுமையும் சுமந்து அதனால் எதையுமே சரிவர செய்ய முடியாமல் போகலாம். கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சிறப்பாகவே நீங்கள் செயல்படுவீர்கள்.